வணக்கம். பாராலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் என்ற சாதனை படைத்த மாரியப்பன் ஊர் திரும்பியுள்ளார். அவரது சொந்த ஊரான சேலத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அது நேரடி காட்சிகளை தருகிறது. சொல்லுங்க. இது குறித்த தகவலை நமது செய்தியாளர் மோகன்ராஜ் கேட்கலாம். மோகன்ராஜ், தற்போது எந்த மாதிரியான ஏற்பாடுகள் அவரை வரவேற்பதற்கு செய்யப்பட்டுள்ளன? இது குறித்த விவரம் என்ன? மும்தாஜ், பாரா ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதல் போட்டியில் 1.89 மீட்டர் உயரத்தை தாண்டி உலக சாதனை படைத்து தங்கம் வென்று இந்தியாவிற்கே பெருமை சேர்த்துள்ள சேலம் மாவட்டம் பெரிய உடகம்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தற்பொழுது சொந்த ஊரான சேலத்திற்கு திரும்பியுள்ளார். மாவட்ட எல்லையான தொப்பூர் பகுதியில் அவருக்கு தற்பொழுது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அளிக்கப்பட்டு வரும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பத் கலந்து கொண்டு மாரியப்பன் தங்கம் வென்ற மாரியப்பனுக்கு பொன்னாடை போட்டியும் பூங்கோ அளிக்கும் தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உற்சாக வரவேற்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளை சார்ந்த, அதாவது விளையாட்டுத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட பல துறைகளை சார்ந்த அலுவலர்களும் இங்கே குவிந்து தங்கமகன் மாரியப்பனுக்கு தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வரவேற்பு அளித்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் தொப்பூர் பகுதிகளில் ஏற்கனவே அவரது சொந்த ஊரிலிருந்து இங்கே குவிந்திருக்கும் அவரது நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் அவரை தூக்கி அவரை உற்சாகப்படுத்தி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக மாரியப்பனுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாக வரவேற்பை அளித்துள்ளனர். மாவட்ட எல்லையான தொப்பூர் பகுதியில் இந்த வரவேற்பு காட்சிகள் தற்பொழுது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாரியப்பனை தங்களது ஒரு சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு குக்கிராமமாக இருந்தாலும் அந்த குக்கிராமத்தை இந்திய வரைபடத்திலேயே உலக அளவில் அடையாளப்படுத்திய மாரியப்பனுக்கு மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மும்தாஜ், தொடர்ச்சியாக இங்கிருந்து அவரது சொந்த ஊரான பெரிய உடகம்பட்டிக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளார். அந்த ஊரிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மும்தாஜ். மோகன்ராஜ், தற்போது மாரியப்பன் ஒரு சொந்த ஊரான சேலத்திற்கு வந்துள்ளார். அவரை வரவேற்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து மற்றும் உறவினர் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அவரோட உறவினர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? கண்டிப்பாக அவரது உறவினர்கள் என்று அவரது குடும்பத்தை சார்ந்த அவரது தாய் மற்றும் சகோதரன் என அனைவருமே இந்த இடத்துல ஒரு மாவட்ட எல்லையான தொப்பூர் பகுதியில மாரியப்பனை வரவேற்பதற்காக நீண்ட நேரமாக காத்திருந்தாங்க. தற்பொழுது மாரியப்பன் மீண்டும் ஊர் திரும்பியத இந்த மகிழ்ச்சியை தான் தற்போது அவங்க பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அவர்கள் உறவினர்கள் மட்டுமல்லாமல் ஊருக்கே பெருமை சேர்த்துள்ள மாரியப்பனை தாங்கள் தோல் தாங்களாக அழைத்து செல்லும் விதமாக மாரியப்பன் தோள்கள் ஏந்தி அவரை அழைத்து செல்வதாக ஊர் பொதுமக்கள் இப்போ ஒரு காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி வெள்ளம் இந்த ஊர்ல இப்போ நம்மளால காண முடிகிறது. இதன் தொடர்ச்சியாக தீவட்டிப்பட்டி வழியாக மாரியப்பன் அவரது சொந்த ஊரான அந்த சின்ன கிராமமான பெரிய வடகம்பட்டி பகுதிக்கு அழைத்து செல்லப்பட உள்ளார். அங்கே தோரணங்கள் மோகன்ராஜ், தற்போது சேலத்திற்கு மாரியப்பன் வந்துள்ளார். அவரை வரவேற்க என்ன மாதிரியான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? நாங்க நிக்கிறோம். பாராலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் என்ற சாதனை படைத்த மாரியப்பன் திரும்பியுள்ளார். அவரது சொந்த ஊரான சேலத்தில் உற்சாக வரவேற்பு தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய உறவினர்கள் முதல் சொந்த பந்தங்கள் மற்றும் அவருடைய சக நண்பர்கள் அனைவரும், ஊரார் அனைவரும் சுற்றி அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றனர். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.
செய்யப்பட்டுள்ள அவர்களுக்கு தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காரில் இங்கிருந்து அழைத்து செல்லப்பட உள்ளார். தீவட்டிப்பட்டி வழியாக அவரது சொந்த ஊரான பெரியவடகம்பட்டி பகுதிக்கு மேலும் மாவட்ட ஆட்சியர் பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்கும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க எடுங்க, இஷ்டப்படி எடுங்க. நாளைக்கு இன்னும் வாங்க, பின்னாடி எடுங்க. மோகன்ராஜ் பாராலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் என்ற சாதனை படைத்த மாரியப்பன் ஊர் திரும்பியுள்ளார். மேலும் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன, யாரெல்லாம் அங்கே வந்துள்ளனர், என்ன மாதிரியான நிகழ்ச்சி அங்கு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது? மும்தாஜ், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்று இந்திய நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்துள்ள மாரியப்பன் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனையை தங்களது சொந்த மாவட்டமான மாரியப்பனின் சொந்த ஊரான பெரியவடகம்பட்டியில் அந்த உற்சாகத்தை கொண்டாடும் விதமாக ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டுள்ளன. தற்பொழுது ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பத் உள்ளிட்ட அலுவலர்கள் நேரடியாக சேலம் மாவட்ட எல்லையான தொப்பூர் பகுதிக்கு வந்து வரவேற்பளித்த காட்சிகளை தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். தொடர்ச்சியாக இங்கிருந்து மாவட்ட நிர்வாகத்தின் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அவர்களுக்கு தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காரில் இங்கிருந்து அழைத்து செல்லப்பட உள்ளார். தீவட்டிப்பட்டி வழியாக அவரது சொந்த ஊரான பெரியவடகம்பட்டி பகுதிக்கு அழைத்து செல்ல உள்ளார். அவருக்கு மேலதாளம் முழங்க வரவேற்பளிப்பதற்காக ஊர் பொதுமக்களும் தயார் நிலையில் இருக்காங்க. நிச்சயமாக அந்த ஊர்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு திருவிழா கோலம் பூண்டுள்ளது அப்படின்னே சொல்லும் அளவிற்கான இந்த வரவேற்பு இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பாடுகள் மிகப்பெரிய அளவில் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக மாரியப்பனுக்கு இங்கு மட்டுமல்லாமல் பல்வேறு தரப்பினரும் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மும்தாஜ், தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அவரது சொந்த கிராமமான, அதாவது சேலம் மாவட்டத்தில் ஒரு மூலையில் இருக்கும் ஒரு குக்கிராமம், இதுவரை யாருமே அந்த பெயரை உச்சரித்து பெருமளவில் பேசப்படாத ஒரு கிராமத்திலிருந்து வந்து உலக அளவில் ஒரு பெரிய சாதனை படைத்த